Guest Thiru Thambi Ramaiah avargal, my good friend and Rotary Club of Madras North President Mr. Satish, Mrs. Satish, and my dear doctors, Dr. Selvi, Dr. Kirtana, Dr. Naveen, and everyone. Thank you, and the media friends as well. Thank you for assembling here. See, Kaveri Hospital வந்து இன்னைக்கு வந்து 12,000 beds இருக்கு தமிழ்நாடு and கர்நாடகாவில். அண்ட் நம்மளோட ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா wherever we are, நம்ம திருச்சி, ஒசூர், சேலம், திருநெல்வேலி, பக்கத்து சென்னை எங்கே இருந்தாலும் tertiary and quaternary care, அதாவது அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃப்ரம் கார்டியாக் சர்ஜரி டு லங் சர்ஜரி, ஆர்த்தோபெடிக், நியூரோ எல்லாமே அதில் தான் நம்மளோட ஸ்பெஷல் expertise, because we are able to get the world's best specialists and do this really complex procedures. அந்த லங்ஸை பொறுத்தவரையிலும் நம்மளோட ஹாஸ்பிட்டல் வடபழனி ஹாஸ்பிட்டல் வந்து இந்தியாவிலேயே ஒரு டாப் 5 லங் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு பெயர் போனது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த எக்ஸலண்ட் மெடிக்கல் டாக்டர்ஸ் வி ஹேவ். ஸோ இந்த மாதிரி டாப் 5 லங் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம் பண்ணுற நம்ம ஹாஸ்பிட்டலில் வை வி ஆர் டேக்கிங் எ மொபைல் லங் யூனிட் டு த கம்யூனிட்டி. அதுதான் இதோட நோக்கம். இந்த நிகழ்ச்சியோட ஒரு அப்ஜெக்டிவ் என்னென்னா அதுதான். சரி, நம்ம தமிழக அரசு பண்ணியிருக்காங்க நிறையா வந்து வருமுன் காப்போம், வீடை தேடி மருத்துவம், அதெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு அரசாங்கம் மட்டுமே எல்லா சர்வீஸும் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக அவங்களோட இதை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அந்த மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த நம்ம வீட்டில் ஒரு சளி, காய்ச்சல், இருமல்னா நம்ம வந்து ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்டுங்க ஃபார்மசியில் அப்படின்னு சொல்லி வேறு எந்த டெஸ்ட்டும் பண்ணுறது இல்லை. ஈவன் பேசிக் செஸ்ட் எக்ஸ்ரே கூட பண்ணுறது கிடையாது. பட் மெனி டைம்ஸ் நம்ம லங் கிளினிக்கில் பேஷண்ட்ஸ் பார்க்குறப்போ அவங்க அட்வான்ஸ் லங் டிசீஸில் இருக்கப்போ அவங்களுக்கு வந்து லங் சர்ஜரியோ சம்டைம்ஸ் ஈவன் டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் வந்து ஏர்லியாக கண்டுபிடிச்சி ஏர்லி டிடெக்ஷன் அண்ட் ஏர்லி ட்ரீட்மெண்ட் ஆர் ஈவன் பெட்டர் இன்னும் ப்ரிவென்டிவாக அதை பண்ண முடிஞ்சால் ஒரு சமுதாயத்துக்குமே எல்லாத்துக்குமே எல்லா குடும்பத்துக்குமே அந்த பொருளாதார சுமை, இந்த மருத்துவ பிரச்சனைனால பொருளாதார சுமை கம்மியாகுங்கிற ஒரு நோக்கத்தை, உயரிய நோக்கத்தினால தான் இதை நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் இது ஒரு வித்தியாசமான மேடை. ஒரு கல்லூரி வளாகம் என்றால் வேறு விதமான விஷயங்களை பேசி தப்பித்து சென்று விடலாம். இங்கே வருவதற்கு ஒப்புக்கொண்டதற்கான காரணம் என் மண் சார்ந்த மலைக்கோட்டையில் பிறந்த மரியாதைக்குரிய மருத்துவர் அரவிந்தன் செல்வராஜ் அவர்கள். காரணம், நிறைய பேர் கல்விக்கு உதவி செய்கிற பொழுது கல்வி தந்தை என்று அடையாளம் விட்டு அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் நிறைய பேருக்கு தெரிவதில்லை, கல்வியாவது இவர் இல்லை என்றால் அவர் ஏதோ ஒரு சூழலில் தப்பித்து சென்று விடலாம், அறிவு இல்லை என்றால் கூட அடுத்தவரிடம் கடன் வாங்கி சென்று விடலாம். ஆனால் உடம்பு என்பது எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய புகழ் கொண்ட மனிதனாக இருந்தாலும் தனது உடம்பை தான் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அந்த மாதிரி உயிர் காக்கும் ஒரு விஷயத்தில் அரசாங்கம் தான் எல்லாத்தையும் எடுத்து நடத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எனக்கு 20 குடும்பங்களுக்கு மீது எனக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. இந்த மக்கள் இந்த காவேரி குழுமத்தை வளர்த்தே கொண்டிருக்கிறார்கள். இந்த காவேரி குழுமத்தின் மூலமாக மக்களுக்கு, குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இந்த காவேரி குழுமம் என்ன செய்தது என்றால் அதற்கான சிந்தனை தான் டாக்டர் அவர்கள் சொன்னதை போல இன்னும் 20 நாட்களுக்குள் இல்லம் தேடி மருத்துவம் போல உங்களை தேடி ஒரு மிகப்பெரிய மருத்துவம், நடமாடு மருத்துவமனை வர இருக்கிறது. 35,000 பேர் 20 நாட்களுக்குள். 35,000 பேர் என்றால் 35,000 குடும்பம். ஸோ 35,000 குடும்பத்தை 20 நாட்களுக்குள் அடையாளம் கண்டுபிடித்து அவர் வீட்டு வாசலுக்கே வந்து அவர்களை உயிரை காக்கக்கூடிய ஒரு திட்டத்தை முன்மொழிந்ததற்காக மருத்துவ தந்தை என்று அரவிந்தன் செல்வராஜ் சார் அவர்களை அழைக்கலாம். நிச்சயமாக ஒருவர் உயிர் மீது ஒருவர் அக்கறை செலுத்துவது என்பது யாரு? கடவுள் செலுத்துவார், இல்லை என்றால் தாய் தந்தை செலுத்துவார்கள். இந்த உடம்பு என்பது மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இதற்கான சொந்தம் யார்? என் தாய், என் தந்தை, 2 பேரும் இப்பொழுது இல்லை என்பதற்காக நான் அசௌகரியாக இருந்து விட முடியாது. என் தாயே, தந்தையே, இந்த பூமியில் என்னை பத்திரமாக என்னை பெற்று வளர்த்து விட்டு சென்று விட்டிருக்கிறாய். இந்த உடம்பை நான் நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் என் தாய் தந்தையை நான் நேசிக்கிறேன் என்று அர்த்தம். இந்த உடம்பை சிதைக்கக்கூடிய உரிமை யாரும் கொடுத்ததில்லை. தாய் தந்தை சிதைத்துக் கொள்வதைப் போல இந்த உடம்பு என்பது கோவில் என்றால் உள்ளே இருக்கக்கூடிய உயிர் தான் கடவுள். கடவுள் கண்ணுக்கு தெரிய மாட்டார். அதே போல நிறைய பேருக்கு நுரையீரல் என்றால் என்ன? நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த மேடையில் என்ன பேசலாம், காலையில் வாக்கிங் போகிறது
இதயம் 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 போகுதே. எதுக்கடுத்த காதலுக்கு இதயம். ரைட்டு. இதயம் இதயம் என்ன செய்யும்? இதயம் என்ன செய்யும்? இதயத்தை இயக்குவதற்கு ஒன்று தேவை, அதுதான் நுரையீரல். பணம் இருந்தா கொண்டு வந்து கொடுத்தா அந்த பெரிய ஷெட்யூல் போட்டு மேனேஜர் அதை ஒர்க் பண்ணுவாரு. பணத்தை கொடுப்பது யார்? அதான் நுரையீரல். ஒரு தாய்மையான உறுப்பு. இப்ப கடலே நினைச்சு கல்லை கடிச்சிட்டோம்னா பல்லு கீழே விழுந்துரும். இம்மிடியட்டா பல்லு கோவப்பட்டோம், ரியாக்ட் பண்ணும். ஒரு தவறான விஷயத்தை இந்த கண் பார்த்து விட்டால் என்னடா பார்க்கிறான், பிரச்சனை உருவாகிவிடும். செவிவழி செய்தியாக ஏதோ ஒன்று கேட்டை ஆர்வ கோளாறு நாம் அதை நம்பி செயல்படுத்தி விட்டால் பகை உருவாகும். மைக்கு கிடைத்து விட்டதே என்று நாக்குக்கு எலும்பில்லை என்று 4 வார்த்தை பேசிவிட்டால் பிரச்சனை உருவாகும். இப்படி எல்லா உறுப்புகளும் இம்மிடியட்டாக ரியாக்ட் பண்ணும். ஆனால் இம்மிடியட்டாக ரியாக்ட் பண்ணாம தாய்மை போன்ற அடைகாத்து நம்மளை தாலாட்டி காப்பது நுரையீரல். எவரெல்லாம் நுரையீரல் பற்றி விழிப்புணர்வு கொண்டார்களோ அவர்களெல்லாம் அவர்கள் இந்த பூமிக்கு தந்த தாயையும் தந்தையும் நேசிக்கிறார்கள் என்ற அர்த்தம். தாய் தானே, தாய் தான் பார்க்கணுங்களப்பா. அந்த சுருங்கி போன தசையை தடவி கொடுக்கிற பொழுது கிளட்டு தாய் அந்த மகனே நல்லா இருப்பா அப்படி சொல்லுகிற பொழுது தானே. ஆக இந்த நுரையீரல் என்பது எல்லாரும் சொல்றது என்ன, ஸ்மோக்கா. எனக்கு ஏன் தைரியமா பேசுறேன்னா, நான் இது வரைக்கும் ஸ்மோக் தொட்டதில்லை. அந்த ஒரு தகுதி இருக்கு. ஸ்மோக்கிலிருந்து எப்படி விடுபடுவது, அதுதான் இந்த நுரையீரலோட மிகப்பெரிய. ஸ்மோக்கில் விடுபடலாம். எத்தனையோ பேர் விட்டுருக்காங்களே. நான் 20 பாக்கெட் இருப்பேன், நான் 30 பாக்கெட் இருப்பேன், இப்படி இருந்தவர்களாம் விட்டுருக்கிறார்கள். ஸோ இது வேற ஒரு மேடையில் போய்ட்டு பேசுகிறீர்கள் என்றால் ஒரு என்டர்டைன்மெண்ட்டோடு பேசலாம். இந்த மேடை என்பது பாருங்க எவ்வளவு பெரிய வேலை பழுவுக்கிடையே டாக்டருடைய நண்பர் ரொட்டேரியன் சதீஷ் சார் வந்திருக்காங்க. நேற்று செல்வி மேடத்திட்ட பேசுகிறப்ப என்ன பேச விட்டாங்க மேடம், அது டாக்டர் செட்டப்பு எதை வேணாலும் பேசி தப்பிக்க முடியாதுன்னு. ஸோ செல்வி மேடம், இந்த கீர்த்தனா மேடம் பாருங்க டாக்டரு. ஸோ ஒரு அற்புதமான மேடை. எல்லாரும் நுரையீரல் விழிப்புணர்வு, எல்லாருக்கும் விழிப்புணர்வு என்றால் வரும் முன் காப்போம் இல்லம் தேடி கல்வி என்பதை போல வருவதற்கு முன்பாகவே காத்துக்கொள்வதற்கு எல்லோரும் எல்லாரும் பயந்தான். டாக்டர் அற்புதமா சொல்லுவாங்க. பணக்காரன், கவர்மெண்ட் சர்வெண்ட், ஒரு மிடில் கிளாஸ், அப்புறம் எல்லாமே ஜஸ்ட் மாதம் ஒரு முறை செக்அப் பண்ணிக்கலாம். ஆனால் தினசரி கூலி வேலை செய்பவர்கள், பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருப்பவர்கள், ஒரு டாக்டர் வருவாங்க, நாளை கழிச்சு வாங்க, நாளை கழிச்சு லீவ் போட முடியாது, மேனேஜர் லீவ் கொடுக்க முடியாது. இந்த பிரச்சனைகளால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்களுக்கு, அவர்களுக்காக ஆபத் பாந்தவனாக இந்த காவேரி குழுமம் 35,000 பேரை 20 நாட்களில் கண்டுபிடிப்பதற்காக உங்கள் இல்லங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். சரியான இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், வீட்டை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். உங்களால்